அப்போ 3 8 சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறான். 8 குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி. இது 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ தேவையில்லாத பணச்செலவு மீனராசிக்காரர்களை தேடி வரும். அப்போ நீங்கள் உங்கள் சக்திக்கு மிகுந்த செலவுகளை செய்யாதீர்கள். இல்லை என்று மறுத்து சொல்லி பாருங்கள். நண்பர்களே, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்கிறது. அப்போ அந்த நாள் நெருங்கும் பொழுது ஏதேனும் ஒரு தட்டி கழிப்பது. இல்லைங்க உடம்பு சரியில்லை, அது இல்லை, இது இல்லை, ஏதாவது ஒன்று சொல்கிறது. முடிஞ்சால் கமிட் பண்ணுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. இப்போது நீங்கள் பண்ணுறதுனால நட்பு கெட்டு போகிறது. அதனால் என்ன பல விரயங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க. 8 சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது பணம் இருக்காது. இது உலகறிந்த உண்மை. இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிடுங்க. நான் பார்க்குறேன், அப்புறமா ட்ரை பண்ணுறேன். எந்த ஆசை வார்த்தைகளையும் ஒரு மைண்ட் செட் பண்ணாதீங்க. உங்கள் நண்பர்கள் ஏதேனும் பணம் கேட்கிறார்கள், இல்லைங்க என்கிட்ட கஷ்டம், என்னை விட்டுருங்க, என்னை கேட்காதீங்க, சொல்லிடுங்க. ஏனென்றால் இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பவன் அடுத்து 3 8ஆம் இடத்தில் ஆட்சி பெறப்போகிறார். எப்போது? 20ஆம் தேதிக்கு அப்புறம். இன்னும் நிலைமை மோசம். இவர் நம்ம வீட்டுக்கு நமக்கு ஒரு ஜென்ம எதிரி. ஏன்னா நம்ம யார்? சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான். இவர் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கிர பகவான். தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம்.